ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன விலாக் பார்த்திங்கன்னா, நியூ இயர் விலாகும். அப்புறம் அண்ணா வந்து இருமுடி கட்டி சபரிமலைக்கு போயிருக்காங்க. அதுவும் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்க்க போகிறீங்க. போய் பார்க்கலாம் வாங்க. சுவாமி சரணம், ஐயப்ப சரணம். பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே. பாதபலம் தா தேகபலம் தா, பாதபலம் தா தேகபலம் தா என்றால் அவரும் தேகத்தை தந்திடுவார். பாதபலம் தா என்றால் அவரும் பாதத்தை தந்திடுவார். வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ணா வந்து பின்னாடி திரும்பி பார்க்காம வீட்டிலேருந்து கிளம்பி வாசலுக்கு போயிட்டு தேங்காய் ஒன்று உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம கோவிலுக்கு கிளம்பிடுவாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து கொஞ்ச நேரம் கழித்து டிஃபன்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். அப்புறம் நாங்களும் கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலில் வந்தால் எல்லோரும் இருமுடி கட்டிகிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து அண்ணா வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணாக்கு இருமுடி கட்டி முடிச்சிட்டாங்க. அப்புறம் நாங்கள் டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக வந்து இருமுடி பையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கோவிலில் இருந்த சாமி விநாயகரை வந்து வணங்கிட்டு லைன் பை லைனாக கிளம்பிட்டாங்க. கோவில்லையும் வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு எல்லோரும் கிளம்பிட்டாங்க. இவங்க தான் என் அண்ணா. இந்த டைம் வந்து ஏசி பஸ்ஸில் போகிறதா இருந்தாங்க. பெரிய பஸ்ஸாகவே இருந்துச்சு. எல்லாரும் வந்து ஒரே பஸ்லேயே போயிட்டாங்க. 38 பேர்கிட்ட இந்த வாட்டி இருமுடி கட்டிகிட்டு இருந்தாங்க. அண்ணா வந்து ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க. குன்றத்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். நானும் என் அக்காவும். குன்றத்தூர் வந்துட்டோம் பஸ் ஸ்டாப்புக்கு. இதுக்கப்புறம் வந்து கோவிலுக்கு போக வேண்டியதான். மினி பஸ் பிடிச்சி கோவில்கிட்ட வந்துட்டோம். கோவிலில் பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். நாங்கள் வந்து ஆஃப்டர்நூன் சாப்பிடலை. அதனால் வந்து டீ பிஸ்கெட் குடிக்கலான்ட்டு வந்துட்டோம். இந்த கடையில் டீ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவிலுக்கு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். சரியான கூட்டம். அதனால் 100 ருபீஸ் டிக்கெட்டில் போயிட்டு சாமியை நல்லாவே தரிசிட்டு வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் இந்த கோவிலுக்கு ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த கோவில். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் 150 சொன்னாங்க. அதுவும் போட்டுக்கிட்டோம். கிளிதோசியம் பார்த்தோம். எனக்கு வந்து கொஞ்சம் வந்து சேடாக சொல்லியிருந்தாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை. அதுக்கப்புறம் கிளிதோசியெல்லாம் பார்த்துட்ட பிறகு கோவில்லேருந்து கிளம்பிட்டோம்.
அப்போயும் சரியான கூட்டமாக இருந்துச்சு. எல்லோரும் வந்துகிட்டே இருந்தாங்க கோவிலுக்கு. சூப்பராக இருக்குது இந்த கோவில். அப்புறம் மினி பஸ் பிடிச்சி பஸ் ஸ்டாப்புக்கு திரும்பவும் வந்துட்டோம். மாங்காய் கிழங்குலாம் வாங்கி அப்படியே வந்து சாப்பிட்டுக்கிட்டே பஸ் ஏறிட்டோம். நெக்ஸ்ட் பஸ்ஸும் ஏறி வீட்டுக்கு வரத்துக்காக கிளம்பிட்டோம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.